ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தேன். Tier 1 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தேன் நேற்று. செகண்ட் ஷிஃப்ட்டு 2ஆம் தேதி எழுதியிருந்தேன் நேற்று. ஆக்சுவலாக என்னென்னா, கொஷின்ஸ் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நேற்று நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் மக்களே. ஆக்சுவலாக எலெக்ஷன் டியூட்டினால ரொம்ப கொஞ்சம் பிஸியானனால என்னால் போட முடியல நேற்று வீடியோ. ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதிட்டு டேரெக்டாக நான் வேலைக்கு வந்துட்டேன். அதனால் நேற்றுனால போட முடியல. இன்றைக்கி ஏன் போடுறேன் அப்படின்றதுக்கான காரணம், ஆக்சுவலாக மக்கள் என்னென்ன கொஷின் வந்துச்சு அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, அது நிறையா ஹிந்தி சேனல் நிறையா சேனல் பார்த்துருந்தேன். எஸ்எஸ்சியோட ஒரு போர்டு கமிஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் ரிவ்யூ போடாதீங்க, இந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் வந்துச்சுன்னு ரிவீல் பண்ணாதீங்க, பண்ணீங்க அப்படின்னா சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் அதுவும் ஏன் அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி வர நிறையா ஷிஃப்ட்டில் எழுதுகிறாங்க, பின்னாடி வர மாணவர்களுக்கு வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்றனால சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், அவங்க சொல்கிறது ரைட்டும் கூட. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மெட்டில் கேட்குறாங்களோ, என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதே கொஷின்ஸ் அதே ஃபார்மெட்டு அப்படியே மாறாமல் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வர செட்லேயும் வரப்போகுது. அதனால் மக்களே அந்த கொஷின்ஸாக ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் ரிவ்யூ அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ, லாஸ்ட் இந்த 3 இயர்ஸ் 2018, 2019, 2021 இதில் எல்லாம் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி காலங்காலமாக என்ன கேட்குறாங்களோ அதே தான் கேட்டிருந்தாங்க. பெருசாக எந்த கொஷினுமே ரொம்ப கஷ்டமாக கேட்கல. ஓகேவா? அதனால் மக்களே எல்லாம் நல்லா சின்சியராக படிங்க. ஓகேவா? ரிவ்யூ எஸ், ரொம்ப கஷ்டமாலாம் எதுவுமே கேட்கல. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் என்ன கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளோட எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அதே கொஷின்ஸ் தான். கிட்டத்தட்ட பெருசாலாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அவங்க என்னென்னலாம் மாடல் கொடுத்துருந்தாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. அதனால் மக்களே எல்லாம் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ இங்கிலீஷ் ரொம்ப 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 ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் வந்து காலங்காலமாக என்ன கேட்குறாங்களோ அதே தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, நான் வந்து யோசிச்சுட்டு போனேன், சரி நம்ம படிக்கவே இல்லையே, சினானிம்ஸ் சட்டனிம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்களே அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக எக்ஸாம் ஏன் எழுதினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எழுதியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. சரி, எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன் மக்களே. பத்தாவதுக்கும் போது ஒரு சின்ன, நான் ஆல்ரெடி காலைல வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன ஒரு அற்ப ஆசை தான். ஒரு வேளை கிளியர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது ஒரு ஆசை தான். ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எட்டாத உயரத்தில் இருக்குது. அது மேட்டர் இல்லை. மெயின் மேட்டர் சில எதுக்கு நான் ரிவ்யூ பார்க்குறதுக்காக தான் வந்தேன். எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மக்களே. தயவுசெய்து கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நல்லா படிங்க, நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஃபார்மெட்லாம் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் என்னோடய ஷிஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஜிகே மட்டும் எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸே கேட்டிருந்தாங்க. அது போக இது எல்லாமே பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா படிங்க, கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்குது. எஸ்எஸ்சி மாணவர்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் எடுத்து படிங்க, அதான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதை தவிர்த்து யாருக்காவது எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து இந்த வட்டம் கேட்ட கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் அதிலேருந்து வந்துருந்துச்சு. அதனால் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நல்லா படிங்க. அடுத்த ஃப்யூச்சரில் மறுபடியும் அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். யாரெல்லாம் ஓரளவு 70 அட்டம்ஸ்க்கு மேலே, ஒரு 90% அக்யூரேசி 70 அட்டம்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்களோ அவங்களும் தயவுசெய்து Tier 2க்கு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்எஸ்சி மாணவர்கள், பேங்கிங் மாணவர்கள் யாராவது எழுதிருந்தீங்க, இந்த மாதிரி இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ், அவங்களும் படிங்க. Tier 2க்கு லைட்டாக சும்மா லைட்டாக ஏதாவது பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து படிங்க. இன்னும் எக்ஸாமுக்கு மறுபடியும் இன்னொரு சாலிடாக ஒரு 2 months இருக்கும். லைட்டாக படிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மக்களே நல்லா படிங்க. அதை தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாராவது எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது Tier 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பை மக்களே, நம்ம நாளைக்கு பார்ப்போம்.